இயேசுவை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு விசுவாசிக்கிறீங்களா? என்ன விசுவாசிக்கிறீங்க? அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் என்று விசுவாசிக்கணும். உங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கணும். இப்பவும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அவர்தான் உலகத்தை நியாயத்திற்கு திரும்ப வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கணும். இப்போ நான் என்ன கேட்டாலும் அவர் எனக்கு அற்புதமாய் தருகிறார், அவரிடத்தில் வல்லமை உண்டு என்பதை விசுவாசிக்கணும். சுகம் கேட்டால் சுகம் தருவார், விடுதலை கேட்டால் விடுதலை தருவார், ஆசீர்வாதம் கேட்டால் ஆசீர்வாதம் தருவார். பிள்ளைகள் காரியமாக ஜெபிக்கிறீங்க, அற்புதம் நடக்குன்னா நடக்கும். குறைவை நிறைவாக்கப்படனா நிறைவாக்குவார். உங்களுக்கு என்ன தேவை? என்ன அற்புதம் தேவை? அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசித்தா உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அவர் அற்புதமாய் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரும் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்கிறவருமாய் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவதில்ல, அவரை விசுவாசித்து இந்த ஊழியத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்தோம். ஆண்டவர் குறை வைக்கலை, கைவிடலை, நாங்கள் வெட்கப்பட்டு போகலை. எல்லா தேவைகளையும் சந்தித்தார், எல்லா காரியத்திலையும் ஜெயம் கொடுத்தார். எங்களை நடத்தி ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இதோ இந்த ஊழியத்தை நடத்துகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சந்திக்கத்தை நடத்துகிறாரே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். விசுவாசிங்க. இயேசுவின் வல்லமை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்து அற்புதமானவர் என்பதை விசுவாசிங்க. அவரிடத்துல நான் ஜெபிச்சா எனக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசியத்தை வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் கட்டாயம் அற்புதம் நடக்கும். என் கூட சேர்ந்து விசுவாசித்து ஜெபிக்கிறீங்களா? நான் உங்கள் கூட சேர்ந்து விசுவாசித்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு என்ன அற்புதம் வேணும்? உங்களுக்கு சுகம் வேணுமா? விடுதலையா? ஆசீர்வாதமா? நன்மையா? வழி திறக்கப்படணுமா? குறைவு நிறைவாக்கப்படணும்? என்ன காரியம்? அதை நினைத்து இதயத்தில் கை வைத்து, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரியத்தில் இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், விசுவாசிக்கிறேன். நீ வாய்னால சொல்லுங்க, தகப்பனே இந்த மகன் இந்த மகள் நாம் விசுவாசிக்கிறேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு விசுவாசத்தோடு சொன்னாங்கல்ல, அதை கனப்படுத்தும்படி இன்றைக்கே அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. இன்றைக்கே சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, தடைகளை மாற்றுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஒரு அற்புதம் நடக்கணும். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.